ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து பண்ணாக்க நம்முடைய ஃபாலோவர்ஸும் வந்து பண்ணாக்க சென்ட் பண்ணாங்க இதே மாதிரி போடுங்கன்னு. ஸோ அதனால் ஏதோ என்னால் முடிஞ்சதை அதே மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ எடிட் பண்ணுறதும் ரொம்ப 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 ஈஸி. ஜஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக இந்த வீடியோ நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பட்டன் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டிய பிக்கு வந்து பண்ணாக்க நம்ம பேஜ் பிக்கு இதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம எடிட் பண்ணுற பிக்கை பேஜ் பிக்கை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த ஃபோட்டோ ஆப் தான். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர் இருக்குது. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அப்டேட் ஆச்சுனாக்கா வேறு மாதிரி சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ படி கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபர் இருக்கா அது வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் ஆகிட்டு இப்போ நீங்கள் எந்த பிக் எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராகவே பேக் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ கீழே எக்ஸ்போர்ட் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க மொபைலில் சேவ் ஆயிரும். இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய ஒவ்வொரு பிக்குமே பேக் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப் வந்து பண்ணாக்க நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான அப்ரிஷியேட் லிங்க் வந்து பண்ணாக்க நான் ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்க நான் இன்ஸ்டாவில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லைனாக்க அந்த லிங்க்கை வந்து பண்ணாக்க நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் இல்லை உங்கள் மொபைலில் இருக்க நோட்ஸில் வந்து பண்ணாக்க நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். அப்படி இல்லைனாக்க இந்த எடிட்டிங்கான கியூஆர் இமேஜ் வந்து பண்ணாக்க நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். இது அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மொபைலில் வந்து பண்ணாக்க க்ரோம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து பண்ணாக்க கேமரா ஐக்கான் இருக்கும் ஸ்கேன் பண்ணுற மாதிரி. ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க பாருங்கள். ஜஸ்ட் அந்த கியூஆர் இமேஜை ஜஸ்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள், ஒரு லிங்க் இஷ்யூ ஆகும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். இது ஆட்டோமேட்டிக் வந்து பண்ணாக்க உங்கள் ஐட்டம் மோஸ்ட்லி இம்போர்ட் ஆயிரும். ஓகே. ஸோ எல்லா மெத்தடுமே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாமா? ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஜஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ பார்த்துடலாமா? இதில் எல்லாமே நான் வந்து பண்ண கொடுத்துட்டேன். ஜஸ்ட் நீங்கள் பிக்கை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு சின்ன மூவ்ஃபேட் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இருக்குங்க. ஃபஸ்ட்டு பாய் பிக்கர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலஃபின்ற கொட்டு ஸ்டாரிங்கில் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸாக நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபிங்கரால் மூவ் பண்ணி உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அசைன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மெத்தடில் நம்ம கேர்ள்புக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவா ஓகே. ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிங்கரால் நம்மளோட பிக்கு எந்த மாதிரி ஷேக்கணுமோ அந்த சைஸில் கரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஆகிடுச்சா? இதே சமயத்தில் அடுத்தடுத்த அந்த பாய் கேர்ள் அனிமே பிக் பதிலாக உங்களுடைய பிக்கை ஜஸ்ட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன மெத்தடில். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதுக்கான மூவ்ஃபேட் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே மூணு இருக்க லெஃப்ட் சைடில் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து சைடில் கீஃபேம் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு அங்கே ஒரு கீஃபேம், கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது கீழேருந்து வர மாதிரி நான் மூவ் பண்ணுறேன். நீங்கள் வேணாக்க சைட்லேருந்து வர மாதிரி இல்லை மேலேருந்து வர மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கீழேருந்து வர மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் கீழே மூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டு கீஃபேமுக்கு சென்டரை கொண்டு வந்துட்டு இந்த சைடில் வந்து கிராஃப் ஆப்ஷன் இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃப் வந்து பார்த்தினாக்கா செட் பண்ணிக்கோங்க. ஓகே. பார்த்தீங்களா? மூவ்ஃபேட் ஆகிடுச்சா? இதே சமயத்தில் நம்ம கேர்ள் பிக்குக்கும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃபம், கொஞ்சம் தள்ளி போயிட்டு அங்கே ஒரு கிஃபம், இதுவும் நான் வந்து கீழேருந்து வர மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சென்டர் கொண்டு வந்துட்டு கிராஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பண்ணுங்க பாருங்கள், அதே மாதிரி தான். ஸோ இதை ஆகிடுச்சா? அவ்வளோதான். இதே சமயத்தில் ஒன் பண்ணால் அடுத்தடுத்த பிக்குக்கு ஜஸ்ட் இந்த மூவ்ஃபேட்டை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக மேலே பட்டனை கிளிக் பண்ணிட்டு கிளோஸோ பண்ணிங்கனாக்க இந்த வீடியோ ரெடி.